தனுசு ராசி என்பவர்களே, தனுசு ராசி என்பவர்கள்லாம் இந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத அஃபேர்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட பெயர்களில் கொஞ்சம் அங்கங்கே அடிபடும். முன்னாடி செஞ்ச விஷயத்தை கூட இப்போ நீங்கள் தூண்டி துறவி உங்களை வந்து மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நடக்கும். உங்களுடைய பெயர்கள் அடிக்கடி வெளியே வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே மிஸ்யூஸ் ஆனவங்க பேரை மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி அவன் பண்ணான் அப்படின்னு உங்களை வந்து ஒரு குற்றவாளியாக நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் சொல்லுவாங்க. ஸோ இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே நேர்மை, தைரியம், தன்னம்பிக்கை, தர்ம சிந்தனை, இந்த மாதிரி ஆன்மீக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு முக்கியமான குணங்கள் இருக்குது. மனதில் இருக்கிறத வெளிப்படையாக பேசுவாங்க. இந்த ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இதை வந்து இப்படி சொல்லலாம் சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட இல்லை. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் அதிகமாக நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்களாவது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு திகில் நிறைந்த, சின்ன பயம் நிறைந்த, சின்ன பதட்டம் நிறைந்த ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சார் என்னதான் சார் அப்படி திகில் பதட்டம்னா, ஏற்கனவே செய்த தவறுகளுக்கு சின்ன தண்டனைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது தண்டனைன்னு சொல்ல முடியாது, சின்ன சச்சரவுகள் இருக்கிறது வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு சிலர் தான், எல்லாருக்குமே இல்லை. என்ன சார் இப்படி பயப்படுத்துறீங்க, யூடியூப் பார்த்து பயப்படுத்துறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தசாபதி செக் பண்ணிக்கோங்க, உங்களோட ராசிபலன் செக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர் உங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஒரு கூட செக் பண்ணிக்கோங்க. அதில் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது வந்து ராசிக்கான பலன். கிட்டத்தட்ட 13-12 கோடி பேருக்கு மேலே இருக்கான் தனுசு ராசி. எல்லாருக்குமே இது நடக்குமானா நடக்காது. 50 to 60% தான் ராசிக்கான பொருத்தம் உங்களுக்கு பொருந்தும். மற்றபடி பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த இடம், அதோட நீங்கள் யாரு கூடலாம் பழகுறீங்க, அந்த ராசிக்காரங்களாம் எப்படி, அந்த ராசி உங்களை டிஃபீட் பண்ணுமா, அது உங்களோட இணைந்து செயல்படுமா, அதெல்லாம் பொறுத்து வேறு வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும். உங்களோட லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர் கொண்டு போய் இதை கொடுங்க, உங்களோட ஜாதகத்தை கொடுங்க. கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் இது சரியாக இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. இல்லை சார் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க, பிரபல விவிஐபி ஜோதிடருடைய நம்பர். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். அதுக்கான முழு தகவலை அவர் வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் ஜோதிடம் பார்க்க முடியும். வேணுங்கிறீங்க வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது உங்களுடைய விருப்பம். அதே போல் இந்த தனுசு ராசி பொறுத்தவரை யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு நபர். இது வரைக்கும் நீங்கள் தீங்கு நினச்சி ஒருத்தனை அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் கூட நினச்சது கூட இல்லை. கோவப்படுவீங்க, அப்பயே பேசுவீங்க, அப்பயே மறந்துடுவீங்க, அடுத்த நாள் வந்தால் கூட அவன் நல்லா பேசுவீங்க. அது மாதிரி யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு நபர், பிறருக்கு உதவும் மனப்பான்மை அதிகம் இருக்கக்கூடிய நபர்களில் இவங்க ஒரு முக்கியமான நபர். இந்த ராசிக்காரன் மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவன் நல்ல டேலண்டான பர்சன், இவன் நல்ல ஒரு அமைதியான ஆள், இவனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க யாரும் வந்து தவறாக சொல்ல மாட்டாங்க. பயணம் செய்வதில் ஆர்வம் அதிகமாக உள்ள நபர், ஆன்மீக சிந்தனை இருக்கும். பயணம் அதிகமாக பண்ணுவீங்க, 1-2 நிறைய பயணம் பண்ணுவீங்க. ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான விருப்பங்கள் அதிகமாக இருக்கும். குறைகள்னு சொல்ல போனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் ரேர் தான், தேடி தான் கண்டுபிடிக்கணும். அப்படி பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அவசர முடிவு எடுப்பீங்க. டக்குன்னு முடிவு எடுத்துருவீங்க. ட்ரை பண்ணலாம், அதை ட்ரை பண்ணலாம், இதை ட்ரை பண்ணலாம், ரிஸ்க் இருந்தால் என்ன, அதெல்லாம் ஒரு ரிஸ்க்கே கிடையாது அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிடுவீங்க. சின்ன பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எதிர்பாலினத்தவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கோபம் வந்தால் வார்த்தைகளில் காயப்படுத்தாமல் கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். நீங்கள் பேசும்போதே மற்றவங்களை காயப்படுத்துறீங்க, ஈஸியாக காயப்படுத்துறீங்க. இந்த ராசியோட குணாதிசயமே அப்படி தான். கோபம் வந்துருச்சு அப்படின்னா எதிர்க்கிறவங்க யாருன்னு பார்க்க மாட்டாங்க, வார்த்தை தெரிச்சிடும், அந்த மாதிரி பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, அந்த இடத்துல நம்ம இப்படி பேசிடலாம், இருந்தாலும் பரவாயில்ல, அவன் பேசுனதுக்கு பேசி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதிக நம்பிக்கை வைத்து ஏமாறக்கூடிய ராசி. ரகசியங்களை பாதுகாப்பதில் சில நேரங்களில் சிரமம் ஏற்படும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. 2026 தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. 2027 நல்ல விஷயங்கள் நடந்துச்சு, தமிழ் புத்தாண்டில் நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய முக்கியமான விஷயங்களும் நடந்துச்சு. 2026 உங்களுக்கு நல்லது நடக்கணும் உள்ளே வந்தீங்க. ஆனால் நிறையா பேர் பட்டது வந்து கஷ்டங்களும் துரோகங்களும் தான் அதிகமாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. இந்த ராசிக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடியக்கூடிய ஒரு தருணமாக அமையுதுங்க. பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு. இது பதவி உயர்வுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. தொழிலில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் உண்டாகுது. வெளிநாட்டு தொடர்பு மூலமாக உண்டாகக்கூடிய லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவராலாக அதுதான் லாபம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அதுவும் ஒரு வகையான லாபமாக இருக்கும். வெளிநாட்டு வருமானம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ஒரு 1 லட்சமாவது வெளிநாட்டு வருமானத்தை உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்த்துருவீங்க. அது உங்கள் மூலமாக வருதோ இல்லை வேறையும் மூலமாக வருதோ, ஒரு 1 லட்சமாவது நீங்கள் வந்து வெளிநாட்டு வருமானத்தை நீங்கள் பார்த்துருவீங்க. அரசு சார்ந்த விஷயங்களில் சாதக நிலை உங்களுக்கு ஏற்படுது. ஏதாவது பட்டா போட்டிருக்கீங்க, அந்த பட்டா இன்னும் வரணும், ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிளியராக எப்படி வந்துடும். பண வரவை பொறுத்த வரைக்கும் வருமானம் படிப்படியாக உயரும்.
பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு உண்டுங்க. அதே போல் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிலம் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும். எண்ணங்களே இல்லை சார், பண வரவு வந்து இப்போ உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பண வரவு அதிகப்படுத்தி அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குது. நிலம் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு, வருமானம் படிப்படியாக உயரும். இது எல்லாமே இந்த எண்ணங்கள் வரும். அற்புதமான காலகட்டம். யாருக்கு சார் இது? தனுசு ராசியில் பாதி பேருக்கு தான் நடக்குங்கிறீங்க. அப்போ யாருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வந்து உங்களுடைய மேனுவல் புக்கு, உங்களுடைய ஜாதக புக்கு தான் சொல்லுங்க. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், நீங்கள் பிறந்த லொக்கேஷன் எல்லாம் அதில் வந்துடும். அது தனியாக நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் தான் வரும். தயவுசெய்து அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேஸில் ஜோதிடம் பார்க்குறது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கீழே இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. அதே போல் இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் நிலம் வீடு நிலம் இதெல்லாமே வாங்கி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களால் தான் உங்களோட வீட்டுக்கு உயர்வு. நீங்கள் இப்போ ஒரு ரூபா கூட சம்பாதிக்காமல் கூட இருக்கலாம், உங்களோட வேலைகள் ஏதாவது நிறுத்திருக்கலாம், இல்லை வீட்டிலேருந்தே வேலை பார்த்துருக்க மாதிரி இருக்கலாம். உங்களால் தான் உங்களுடைய குடும்பத்திற்கான வருமானம் உயர்வு. இது நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் உங்களோட வருமானம் கம்மியாகவே இருந்தாலும் உங்களுக்கு தான் குடும்பத்துக்குன்னு உதவும். அதே போல் குரு பயிற்சி 2026 பலன்கள்னு பார்க்கும்போது குரு பகவான் வந்து நல்ல இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும்போது திருமண தடைகள் விலகலாம், குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, கல்வியில் முன்னேற்றம் உண்டாகுதுங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 70% 90% வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில். உங்களுக்கு கவனிக்க வேண்டியவைன்னு பார்த்திங்கன்னா, பெரிய முதலீடுகளை அவசரமாக செய்ய வேண்டாம், நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம், ஆவணங்களில் கையெழுத்திட்டு முன் படிக்கணும். அதை மட்டும் மனதில் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டிங்க அப்படின்னாலும் சரி ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட சொல்கிறாங்க, செக்யூரிட்டி கையெழுத்து போட சொல்கிறாங்க, நண்பர் போட சொல்கிறார், ரொம்ப நெருங்கிய நண்பர், இந்த டைமில் பண்ண மாட்டிக்குவீங்க. நீங்கள் உங்களோட லைஃப் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மாட்டின விஷயங்கள், நீங்கள் கேவலமான விஷயங்கள், கெட்ட பேரான விஷயங்கள்லாம் நீங்கள் மற்றவங்களுக்காக பண்ணி போய் தான் கெட்டவனாக இருப்பீங்க. உங்களுக்கு பேர் கெடுத்தது காரணமே மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணது தான். ஸோ அப்படி தான் வந்து முன்கூட்டியிலேருந்தே இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா தப்பிச்சிக்கிட்டீங்க. குரு பயிற்சியில் செய்ய வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, வியாழக்கிழமை விரதம், மஞ்சள் நிற ஆடை அணியிறது, அதேமாதிரி கொண்டக்கடலை தானம், ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்துறது, குரு காயத்ரி ஜபம், இது எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும். வியாழக்கிழமை விரதம், மஞ்சள் நிற ஆடை, அதே போல் கொண்டக்கடலை தானம், இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆசிரியருக்கு மரியாதை. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஆசிரியர் இழிவாக மட்டும் வாழ்க்கையில் பேசுகிறாங்க. தனுசு ராசி பொறுத்தவரைக்கும் நான் தெரிய சொல்கிறேன், அது இந்த குரு பயிற்சியில் சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களாக இருக்கும், ஆனால் அது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க. செய்யக்கூடாதவை எதுன்னு நான் சொல்லிடுறேன். பெரியவர்களை அவமதிக்க வேண்டாம். அவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட யாசகம் கேட்டு வரீங்களா கூட நீங்கள் வந்து அவமதிக்கக்கூடாது. பொய் பேசாதீங்க. குரு பகவானுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பொய். அதே மாதிரி பெரியவர்களை அசிங்கமாக பேசுறதோ இது பண்ணுறதோ. அதே மாதிரி கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்யவே வேண்டாம். சார் ஒரு நார்மல் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கலான்னு பார்த்தேன் சார், திடீர்னு லக்ஸுரி கார் புதுசாக வாங்கலான்னு போய் பார்க்குறேன், அது ஒரு 15-16 lakhs பார்த்துட்ருக்கு சார் அப்படின்னா, இது பாதியில் லோன் போடுறோம் அப்படின்னா அதெல்லாம் யோசிச்சு பண்ணுங்கள். எதையும் யோசித்து செய்தால் மகிழ்ச்சி நிச்சயம். அதே போல் திருமண பலன்கள்னு பார்க்கும்போது 2026 to 2027 காலகட்டத்தில் திருமண பேச்சுக்கள் வந்து முன்னேறும். திருமண பேச்சுக்கள் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயம். தனுசு ராசிக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம். சந்தோஷமாக இருந்தவங்க திடீர்னு அப்செட் ஆகி உட்காந்து மறுபடியும் சந்தோஷமாக மாறுவீங்க. இவங்கள தான் கல்யாணம் பண்ணுமா, இந்த லைஃப் தானா அப்படிங்கிற மாதிரி யோசித்து உங்களை வந்து லைஃப்பை வந்து க்ரியேட் பண்ண வைக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வழிகளை உங்களால் மட்டுமே உருவாக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் தான் அந்த ஆளுக்கு உயர்வு, உங்களால் தான் வருமானம், உங்களால் தான் உயர்வு. நீண்ட நாள் தடை நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களால் நீண்ட நாள் தடை நீங்குது, கல்வியில் உயர்வு கிடைக்குது, எல்லா விஷயத்துலையும் உயர்வு கிடைக்குது. நல்ல குடும்பத்தில் வரன் மணமக்கள் அமைய வாய்ப்பு. நல்ல குடும்பத்தில் வரன் கிடைக்குது, மணமக்கள் அமைய வாய்ப்பு வந்து கிடைக்குது. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த குழந்தைகள் ஏதாவது திருமணத்துக்காக தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மணமக்கள் வந்து கண்டிப்பாக சேர்றாங்க. திருமணம் ஆனவங்களுக்கு தம்பதியர் ஒற்றுமை மேம்படும். அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிறைய வீடியோவில் நான் சொல்கிறது தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் தெளிவாகவும் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் போயிட்டு வாங்க. குடும்ப சமேதர்களாக இருக்கக்கூடிய சிவனும் பார்வதியும் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் வெள்ளை தசபாசானத்தில், முகம் வந்து தெரியாத மாதிரி அப்படியே கொடுத்துருப்பாங்க, சிலையே இருக்கும். ஒரு காலில் கொலுசு போட்டிருப்பாங்க. பூஜை பண்ணும்போது அந்த கொலுசுலாம் காட்டுவாங்க. அதே போல் அங்கேயே செங்குட்டு வேலவன் முருகர் சிலை இருக்குது, அதுவும் தசபாசானம், முகம் வந்து தெரியாத மாதிரி அப்படியே முழுகின மாதிரி இருக்கும். அந்தாண்ட உச்சி பிள்ளையார் இருக்குது. அந்த மலை ஏறணும் அப்படின்னா 1200 படிக்கட்டில் ஏறி வரும்போதே பாம்பு சிலை இருக்கும். நீங்கள் அங்கேயே வழிபட்டு வரலாம். இல்லைனா பஸ்ஸு வண்டி எல்லாமே மேலே போகுது, நீங்கள் போய் அங்கேயும் வழிபடலாம். போய் வழிபட்டு வரும்போது பல வகையான தோஷங்கள் நீங்குது, தம்பதியருக்குள்ளே ஒற்றுமை உண்டாகுது. அங்கெல்லாம் நிறைய பேர் போய் மாலை மாற்றிக்குவாங்க.
திருமண ரீதியாக சிக்கல்கள் இருந்தால் அங்கே போய் பண்ணிங்க அப்படின்னா சரியாயிடும். தம்பதியர் ஒற்றுமை மேம்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிறது அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அதே போல் குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்களாம் குழந்தை வரம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு நல்ல காலம் இந்த காலம். குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம், குழந்தைகளால் பெருமை உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சார் நிறைய பேர் நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து இந்த இதை பயன்படுத்திக்கோங்க. வாகன யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருசக்கரம் அல்லது 4 சக்கர வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுதுங்க. பழைய வாகனம் விற்று புதியது வாங்கலாம். நீண்ட தூர பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இருசக்கரம் அல்லது 4 சக்கர வாகனம் வந்து வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். பழைய வாகனம் விற்று புதிய வாகனம் வாங்குவீங்க. நீண்ட தூர பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேகமாக ஓட்ட வேண்டாம். இரவு பயணங்கள் எச்சரிக்கையாக இருங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 to 4வது நாள் நல்ல செய்திகள் வரும், பண வரவு உண்டாகும். நல்ல செய்தி அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். அதுக்காக நீங்கள் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணியிருந்த ஒரு விஷயமா இருக்கும். பண வரவு அதிகரிக்கிறது தான் ஒரு மெயின் ஹைலைட்டு. சார் அப்படி ஒன்றும் தெரியல சார், பலசர கூட சொன்னாங்க அப்படி தெரியலன்னா தயவுசெய்து ஜாதகத்தை செக் பண்ணிக்கோ. இப்போ நான் சொல்கிறது வந்து பொது பலன் தான். நிறைய பேர் கோவமே வந்துடும். இது நான் நிறையா பேருக்கு பார்த்த விஷயங்கள், நான் ஓப்பனாக சொல்கிற விஷயங்கள். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஜோதிட ரீதியான விஷயங்கள், நீங்கள் பார்க்குறது ஜாதக ரீதியான விஷயங்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜோதிடம் அப்படிங்கிறது காமன் ஃபேக்ட்ஸ். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பொருந்திருக்கும். அதாவது இந்த ராசியில் இருக்கிற எல்லாத்துக்கும் பொருந்திருக்கும். ஆனால் எல்லாமே பொருந்திருக்கானா எல்லாமே பொருந்திருக்காது. ஏஜ் ஃபேக்டர் வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய ராசிகள் வேறு, உங்களோட நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு, நிறைய வேறுகள் இருக்குது. லக்கினம் வேறு, எல்லாம் வேறு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்படும். அதே போல் 5 to 8வது நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது, நண்பர்களோட உதவி கிடைக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, நண்பர்களோட உதவி கிடைச்சி அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் மேலே உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. அதுதான் மெயின். அதில் 9 to 12வது நாளில் புதிய முயற்சிகள் உண்டாகுது, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குது. கந்திஷ்டி விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ராசிக்காரர்கள் மட்டும் அதிகமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து கந்திஷ்டினால தான் இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குலதெய்வ கோயிலெலாம் போய் வழிபட்டுருப்பீங்க, அடிக்கடி எலுமிச்சம்பழம் சுற்றி போடுவீங்க, கற்பூரம் சுற்றி போடுவீங்க, பூசணிக்காலம் சுற்றி போட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்றும் பெரிய இதே தெரில சார் அப்படிப்பீங்க. தனுசு ராசிக்காரில் பொறுத்தவரைக்கும் பலரோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையவங்க. அப்படிங்கிறனால கந்திஷ்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பரிகாரங்கள்னு பார்க்கும்போது எலுமிச்சம்பழம் சுற்றுறது, கற்பூர தீபம் ஏற்றுறது, வீட்டில் திஷ்டி பூசணிக்காய் வந்து கட்டுறது, இதுதான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து நிதானமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. புதிய வீடுகள்லாம் கட்டுறீங்க அப்படின்னா கண்ணாடி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. என்ன சார் கண்ணாடி ஒவ்வொருத்தர் தண்ணி நெருப்பில் தானே சார் கவனமாக இருக்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சார் கண்ணாடி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க கண்ணாடி சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகன விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம். அதே போல் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. குரு கிரகத்தோடைய அருளை பெற தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டாகும். பல பிரச்சனைகள் தீருது. கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். குடும்ப ரீதியான சிக்கல்கள்லேருந்து மைண்டு வெளியே கொண்டு வந்து கொஞ்சம் அமோகமாக சந்தோஷமாக வச்சுருக்கும். முருகப்பெருமான் தடைகளை நீக்கிறதுக்கு முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நிறையா பேர் அதெல்லாம் யோசித்து தான் பண்ணுவாங்க. சார் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறதெல்லாம் ஓகே, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு வரோம், இல்லை மாலை போட்டு போய்ட்டு வரோம். சார் நீங்கள் எந்த இடத்துலேருந்து முருகர் கூப்பிட்டாலும் முருகர் அருள் புரிவார். இது நிறையா பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. அதை பண்ணி இதை பண்ணால் முருகனை கூப்பிடலாம், மற்ற கோயிலுக்கு கூட இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்களாம். முருகர் கோயிலில் நீங்கள் போய் நின்னீங்க அப்படின்னா போதும், முருகர் வணங்கினீங்க அப்படின்னா போதும், நின்ற இடத்தில் வீட்டிலிருந்தே வணங்கினாலும் முருகர் அருள் புரிவார். முருகன் வந்து ஒரு நண்பன். முருகன் அப்படிங்கிறவங்க உங்களுடைய முன்னோர்கள், நம்மளோட முன்னோர். எது கேட்டாலும் கொடுப்பார், அந்த அளவுக்கு நல்லது. விநாயகர் வழிபாடு, எல்லா காரிய வெற்றிக்கும் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர், எதிரிகளை வெல்லுவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்கள்கிட்ட எதிரிகள் அதிகமாக இருக்காங்க, தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு போட்டிகள் வருது, உங்கள்கிட்ட வியாபாரிகள் இருக்காங்க அப்படின்னா விலை குறைக்கும் போது கூட அவன் ஒரு வகையில் உங்களுக்கு சின்ன எதிரி தான் அவன். ஸோ அப்போ அந்த தடைகள் எல்லாத்தையும் நீக்கி நீங்கள் சொன்ன விலைக்கே ஒரு விஷயம் முடியணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. ஸோ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது எதிரிகளை வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அமையுது. எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா மஞ்சள் நிற ஆடை நல்லது, தங்க நிற ஆடை நல்லது, ஆரஞ்சு நிற ஆடை நல்லது, இளஞ்சிவப்பு நிற ஆடை நல்லது. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் அப்படின்னா அடர் கருப்பு. முக்கியமான நிகழ்வுகளுக்கு கண்டிப்பாக பிளாக் போடாதீங்க. மோஸ்ட்லி நீங்கள் வந்து பிளாக் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லலாம். எந்த ரத்தினம் நல்லது அப்படின்னா பொதுவாக புஷ்பராகம் வந்து ரொம்ப நல்லதுங்க. மஞ்சள் டோபாஸ் வந்து ரொம்ப நல்லது. புஷ்பராகம் ரொம்ப நல்லது, மஞ்சள் டோபாஸ் ரொம்ப 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 நல்லது.
ரத்தின அணிவதற்கு முன்னாடி தனிப்பட்ட ஜாதக ஆலோசனை வந்து பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. தயவு செய்து சொல்கிறோம். இப்போ நம்ம சொல்கிறது ராசி பலன் ஜாதக பலன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் செக் பண்ணிக்கணும். கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம். செல்ல வேண்டிய கோயில்கள்னு பார்த்தோன்னா ஆலங்குடி குருஸ்தலம் ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான குருஸ்தலம். நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய முழுமையான ஆசையை பெறுவதற்கு ஆலங்குடி குருஸ்தலம் தான் ஒரு முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் முருகருக்கு போயிருந்தீங்கன்னா சிக்கலிலிருந்து வெளிவரலாம். பழனி முருகர் கோயில் உங்களோட ஞானத்தை கரெக்டாக வச்சு எந்த ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேட்டிவாக கொண்டு போகலாம். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பழனி போயிருந்தீங்கன்னா அது வந்து சக்ஸஸாக முடியும். அதுவும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பழனி திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். சுவாமிமலை முருகன் உங்களுக்கு ஆன்மீக ஒரு சிந்தனையும் மன ரீதியான தொந்தரவுகளையும் சரி பண்ணுவதற்கு சுவாமிமலை முருகன் ஒரு அற்புதமான கோவில். யார்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே தனுசு ராசியார் பொறுத்த வரைக்கும் புகழ்ந்து அப்படியே நெளிஞ்சு வலிஞ்சு ஊற்றிடுவாங்க. ஸோ அதிகமாக புகழ்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணம் கடன் கேட்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ரகசிய தகவல் கேட்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்கள்கிட்ட ரகசியமாக கேட்பான். ஓ அப்படியா, அச்சோ நீ ரொம்ப அதுப்பாம்பா. தயவு செய்து அவன்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வேகமாக லாபம் தருவதாக கூறுறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் 5 லட்ச ரூபா போட்டால் உடனே 6 லட்ச ரூபா எடுத்துக்கலாம்டா அப்படிமா. தயவு செய்து சொல்கிறேன், அவன் தான் வச்சு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான சில விஷயங்கள் இருக்குங்க. அதிர்ஷ்டம் என்ன 3, 5, 9 எந்த இடத்துல போனாலும் இந்த நம்பர் செட் ஆகுதான்னு பாருங்கள். வியாழக்கிழமை ரொம்ப நல்ல நாள். திசை வடகிழக்கு. அதே மாதிரி அதிர்ஷ்ட மலர்னா மஞ்சள் அரளி. அதே மாதிரி அதிர்ஷ்ட தானம் அப்படின்னா கொண்டக்கடலை மஞ்சள் துணி. இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லதுங்க. அதே போல் 2026 to 2027 காலத்தோட முக்கியமான முடிவு அப்படின்னா இந்த காலம் வளர்ச்சிக்கான காலம், திருமண யோகம் உண்டாவதற்கான காலம், குழந்தை பாக்கியம், தொழில் முன்னேற்றம், வாகன யோகம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் கருதப்படுதுங்க. அதே சமயம் அவசர முடிவுகள், தேவையற்ற செலவுகள், தவறான நட்புகள் ஆகியவற்றில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்களை அனுபவிக்கலாம். ஸோ எது பண்ணாலும் யோசித்து பண்ணுங்கள். முன்னேற்றத்திற்கான வாழ்வு இனியே ஆரம்பமாகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து தனுசு ராசியாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு 3 முக்கியமான விஷயம்: வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க, கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்களில் கவனமாக இருங்க, வீட்டில் கண்ணாடி இருந்தால் கூட காலில் குத்துனா கூட அதை நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. சுகர் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை செக் பண்ணிக்கோங்க. பெண்கள்கிட்டையோ பெண்கள்கிட்டயோ பெண்கள் ஆண்கள்கிட்டயோ தெரியாத ஒரு ஏதாவது பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த டைமில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உங்களை மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்க வைக்கிற டைமு. ஸோ அந்த டைமில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதிரி யாருக்காவது இந்த விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையாக அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்து அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். அதே போல் ஓம் துர்க்கைமனை போற்றி, ஓம் துர்க்கைமனை போற்றி, ஓம் துர்க்கைமனை போற்றி அப்படின்னு மறக்காம 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே